நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜனவரி 15 தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் திருநாள், தைத்திருநாள், தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒன்னா ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. என்னன்னா நம்ம யோகியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. போன வருஷம் இதே நாள் தான் யோகி அண்ணன், தம்பி, தங்கச்சி ஒரு 6 பேரோட ஒன்றா பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளை நம்ம டெஃபினட்டாக விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? இந்த கன்னி இனம் தமிழ்நாட்டுடைய ஒரு கெத்தான இனம்னு சொல்லும்போது அந்த கெட்டு அதுக்கு நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த யோகியோட இந்த பிறந்த நாளை நாம் ரொம்ப சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். முதல்ல கடவுள், இப்போ சாமி கும்பிட்டாச்சு, அந்த படையலை முன்னோர்களுக்கு அடுத்து படைச்சிடுவோம். சிட்டின் சைடு வா, வேண்டாம் வா, இங்கே வா, டேய் நோ, இப்படி வா, இங்கே வா நீ காக்காய் எடுக்கிட்டு நீ போ, கீழே போடா தம்பி, கீழே போடா, குட் பாய்டா, கீழே போனா வரம்போ, போ கீழே சிட்டி, கீழே நட, கீழே போய் போடு, போட போ, கீழே யோகிட்ட போ, கீழே போ, குட் பாய். நம்ம பையன் எப்படி அப்படியே பவ்யமா உட்காந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா? ஸோ யோகிக்கு பிறந்த நாள் சரி, யோகியோட நண்பர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட வேண்டாமா? யோகியோட நண்பர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இருக்காங்க நம்ம வீட்லயே, என்னையும் என் தம்பியும் சேர்த்து. ஸோ நம்ம கிட்ட ஒவ்வொரு இனத்திலையும், அதாவது இந்த கோழி சேவல் இருக்கிற ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு கோழியும் ஒரு சேவலும் நம்ம கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு நாட்டுக்கோழியில் 1, சங்ககிரி சேவலில் 1, கரிஞ்சத கோழியில் 1, சித்துவடையில் 1, பெருவடையில் 1, கட்டு சேவலில் 1, கிரிராஜாவில் 1, அந்த மாதிரி இருக்கிற அனைத்து வகைகளும், பண்ணக்கோழியில் 1, இப்படி எல்லா ரகத்திலையும் ஒவ்வொன்று நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுங்க போடுற முட்டையை தான் நம்ம யோகி கொடுத்துருக்கோம். அப்போ யோகிக்கு பர்த்டேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும்ல. அதனால இன்னைக்கு யோகியோட பிறந்த நாளை முன்னிட்டு இருக்கிற கோழிங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு உணவு, நல்ல சத்தான தானியங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வச்சோம். அதுதான் நாம் இப்போ பார்க்க போறோம். ஏய், அது ராயிட சிட்டி, போ வா. சாப்பிடு, இந்தா சாப்பிடு. சித்து கடை.
நம்ம பைரவன் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இப்போ சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம யோகிக்கும் சிட்டிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். யோகிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு வந்து நாட்டுக்கோழி முட்டை. அதை அப்படி வேக வச்சு கொடுத்தா ரசித்து ருசித்து சாப்பிட்ருவோம். ஸோ அந்த நாட்டுக்கோழி முட்டையும் சிக்கனும் வேக வச்சுருக்கோம். நம்ம இப்போ நம்ம போகிறோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம். யோகிக்கு வந்து அந்த அருமையான அந்த விருந்து வந்து இப்போ யோகிக்கு நம்ம போடுறோம். யோகி புள்ள எந்திரி எந்திரிடி. கைவிடு கைவிடுறி கைவிடு. ஹாப்பி பர்த்டே. எந்திரிடி யோகி. யோகி சாப்பிடலாமா? கைவிடு. ஹாப்பி பர்த்டே. பயவுல வெயில் காயுது. எந்திரி யோகி. வா சாப்பிடல வா. எந்திரி. இவன் பாரு சாப்பாடுன்னு இவன் டென்ஷன் ஆகிறான் பாரு. சாப்பிட மாட்டேச்சிட்டி யோகி புள்ள. எந்திரி. நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் யோகி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க. உங்க எல்லாருக்கும் முன்கூட்டியே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு யோகி பிள்ளையோடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி முட்டையும் சிக்கனும் சமைச்சிருக்கோம். இப்போ நம்ம அவளுக்கு கொடுப்போம். பயபோல் என்ன வெயில் காஞ்சிட்டு தான் இருக்கிறா. சாப்பாடு ரெடியானதே தெரியாமல் எந்திரிச்சிட்டா. யோகி சாப்பிடலாமா? எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா யோகி. அந்த முட்டையை துளி அதுக்குள்ள. யோகி எந்திரி. குட் கேர்ள் ரீ. வாங்க சிட்டி வாங்கி வா. சிட்டி வாங்க மேட்டுக்கு வா. உட்கார் உட்கார். குட் பாய் குட் பாய்டா சிட்டி. யோகி வா அங்கேயே உட்காந்துக்கிறியா? சரி உட்கார். குட் கேர்ள் ரீ குட் கேர்ள் ரீ குட் கேர்ள் ரீ. கை கொடு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே யோகி. ஓகே ஹாப்பி பர்த்டே. அது நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கு. கைவிடு. ஹாப்பி பர்த்டே. இவனுக்கு கை கொடுக்கணுமா? கை கொடு. ஹாப்பி பொங்கல் ராசிட்டி. ஹாப்பி பொங்கல். மேட்டுக்கு வாணி. டேய் இங்க வா. மேட்டுக்கு வா. குட் பாய் குட் கேர்ள். உட்காரு. குட் கேர்ள். வெயிட் பண்ணு. நம்மால் வேற ரெடியாக இருக்கிறான். பர்த்டே கேர்ளு அங்கே ஓரமாக போய் உட்காந்துக்கிறா கெத்தா. இவன் என்னடானா இங்கே முட்டையை பார்த்துட்டு உட்காந்துக்கிறான் சின்னப்ப. சிட்டே இங்கே பாரு. என்ன வெயிட் பண்ணு. ஸோ ஜனவரி 15 இன்றுடன் யோகிக்கு வந்து 1 வயசு நிறைவாகுது. ஸோ இப்போ மூட்டை ஒழிச்சாச்சு. யோகிக்கு விருந்து இப்போ போட்டுடலாம். சரி ஓகே 2 பேர் ரெடி. அந்த மூட்டை அப்படியே பொடிச்சு விட்டு சாப்பிட சொல்லிடலாம். எல்லா பக்கமும் தூவுங்க அப்படியே. முட்டு நல்லா பிடிக்கும். யோகி கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட சொல்லலாம். சிட்டி சாப்பிடு. சிட்டி சாப்பிட்றான். சிட்டி சாப்பிடு. குட் பாய். சாப்பாட்டு கலையிறவன் நினைச்சேன் ஏன்னு பாக்குறவர். யோகி சாப்பிடு. குட் கேர்ள். கறி மட்டும் அழகா எடுத்து கவராப்ப.
தூக்க சொக்குது உனக்கு. ஏடி யோகி, தூங்கு தூங்கு. ரொம்பாரு காக்காய்க்கு சோறு வச்சு அதையும் போய் துரத்திட்டு இருக்கிறேன். ஏண்டா சிட்டி? ஏய், இந்த ஒத்த கண் அடிக்கிறதே உன்னோட ஸ்டைல் தாண்டி. வேறு ஒத்த கண் அடிக்கிறாவார். டிங்கு டிங்கு. ஏ கண்ணடி. சூப்பர் ரீ. நான் யோகியை வந்து சரவணன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இன்னையோட 10 மாசம் நிறைவடைய போகுது. அவளுக்கு வந்து முதல் வயசு பிறந்திருக்கு. நான் சரவணன்கிட்ட இருந்து யோகியை நான் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி வந்து, நான் உள்ள மாதிரி நான் வளர்த்துவேன், உலகமே பாராட்டுற அளவுக்கு இவளை நான் வளர்த்துவேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். ஐ திங்க் இந்த ஒரு 7-8 மாசத்துல ஓரளவுக்கு நான் சொன்னதை வந்து ஓரளவுக்காவது நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் நம்புறேன். டெஃபினெட்லி இன்னும் வந்து யோகியோட பல சாதனைகள் இந்த உலகம் பார்க்க போகுது. யோகி திரும்பி பாக்குது வார். ஓடி வா ஜூட். குட் கேர்ள், குட் கேர்ள். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். இந்த நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ பார்த்து படித்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். நான் சேனல் வழியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்கன்னு. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். லேட் ஆனாலும் கரெக்டான பதிலோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அசோக். நன்றி, வணக்கம்.